அனைவருக்கும் வணக்கம். எனக்கு வந்து ப்ரானிக் ஹீலிங் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ப்ரானிக் ஹீலிங் மெத்தட்னா என்ன அப்படின்னா, இதில வந்து நிறைய முறை இருக்கு. அதாவது இந்த ப்ரானிக் ஹீலிங்னா ஒரு உயிர் சக்தி. இந்த உயிர் சக்தி வந்து கரெக்டான அளவு இருந்தா தான் நம்ம எல்லா மனிதனுக்கும் இருக்கும் உயிர் சக்தி. கரெக்டான அளவு இருந்தா தான் நம்ம உடம்பளவிலும் சரி, மனதளவிலும் சரி நம்ம நல்லபடியா ஆரோக்கியமா, ஸ்ட்ராங்கா இயங்க முடியும். ஆ இந்த உயிர் சக்தி கம்மியானா நம்ம உடம்பு வந்து நோயுற்று ரொம்ப வீக்கா தான் இருப்போம். நம்ம லைஃப்லயும் சரி நமக்கு எல்லாமே ஒரு டவுனா ஏன் தான் வாழ்றோம்? என்னடா லைஃப்ங்கிற மாரி இருக்கும். நமக்கு எல்லாமே ப்ராப்ளமா தான் இருக்கும். குடும்பத்தில நிம்மதி இல்லாத ஒரு மனம் நிம்மதி இல்லாத ஒரு இதா இருக்கும். அப்ப இந்த உயிர் சக்திய வந்து நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஆ அதேபோல இதில வந்து நெறைய லெவல் இருக்குது. பிரானிக் ஹீலிங்ல நெறைய மெத்தட் நம்ம சொல்லி தருவாங்க. அதாவது நம்ம உடம்ப வந்து நம்ம குணப்படுத்திக்கலாம். நம்மள நாமே குணப்படுத்திக்கலாம். ஒரு நோயற்ற வாழ்வு வாழ முடியும். நம்ம இது வந்து என்னன்னா சைட் எஃபெக்ட் இல்லாத ஒரு மருத்துவம். நான் இன்னைக்கு வந்து நம்ம மாத்திரை, மருந்து எல்லாம் சாப்பிடுறோம். இதாகுறோம். ஆனா அது அது அத விட இது மருந்தில்லா மருத்துவம்னு சொல்லலாம். நம்மள நாமே குணப்படுத்திக்கலாம். இத கத்துக்கிற மூலமா நம்மள நாமே குணப்படுத்திக்கலாம். மத்தவங்க குடும்பத்தில இருக்க மெம்பரையும் குணப்படுத்தலாம் நீங்களே. அந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லானது. இது மூலமா இதுதான் அப்படின்னு இல்ல. குணப்படுத்துறது தான்னு இல்ல. நம்ம நோய்கள குணப்படுத்துறது தான் இந்த பிரானிக் ஹீலிங்ன்னு இல்ல. இந்த இது வந்து நம்மளுடைய கர்மாவோட தொடர்புடையது. நம்ம லைஃபோட தொடர்புடையது. எல்லாத்தையுமே சரி பண்ண முடியும். இன்னைக்கு வந்து நம்ம எல்லாத்துக்குமே நெறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஃபினான்சியல் ரீதியா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஆ ஹெல்த் ரீதியா ப்ராப்ளம் இருக்கு. அதுக்கப்புறம் ரிலேஷன்ஷிப்ல ப்ராப்ளம் இருக்கு. என்னலாம் தெரியாது. வீட்டுக்குள்ள சண்டை வந்துக்கிட்டே இருக்கும். பிரச்சனையா இருக்கும். ஒருத்தருக்கு நம்ம போகாது. அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் நமக்கும் அவங்களுக்கும் மத்தவங்களுக்கும் ஒத்து போகாம இருக்கும். அதே நேரத்தில அடிக்கடி உடம்பு முடியாம போகும். என்னன்னே காரணம் தெரியாது. ஆஸ்பத்திரி காமிச்சாலும் நல்லா தானே இருக்கு. அப்ப அதெல்லாம் கர்மா சம்மந்தப்பட்ட ஒரு நோய்கள் இருக்கும். அப்ப அதெல்லாம் நம்ம குணப்படுத்தணும்னா, இந்த பிராண ஹீலிங் மூலமா நம்ம குணப்படுத்திக்கலாம். இல்லன்னா இன்னைக்கு நம்ம என்னதான் முயற்சி பண்றோம். நம்மளும் முயற்சி பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா நமக்கு நல்லதே நடக்க மாட்டேது. கிடைக்கிற வாய்ப்பு வர மாரி இருக்கு. ஆனா தட்டிட்டு போகுது. என்னன்னே தெரியல அப்படின்றோம். நம்ம கடவுள்ட்ட எவ்வளோ வேண்டுறோம். அந்த கடவுள் குடுக்க மாட்றாரேன்போம். ஆனா கடவுள் குடுக்குறாரு. அது வந்து நம்மள வந்து வரப்ப நம்மட்ட வந்து அடையாம இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? அப்ப நம்ம சுத்தி அது என்ன நம்ம சுத்தி ஒரு நெகட்டிவ் எனர்ஜி பூரா இருக்கு. அப்ப அந்த நெகட்டிவ் எனர்ஜி நம்ம கர்மாஸ் எல்லாமே இப்படி தடையா நிக்கிது. அப்ப நம்ம அந்த நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையுமே நம்ம ரிமூவ் பண்ணிட்டு, அந்த கர்மாஸ் எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணும். அப்ப அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, நமக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி குடுக்குறோம். குடுத்து அந்த உயிர் சக்திய குடுத்து, ஆ குடுக்குறது மூலமா நம்ம லைஃப்ல வந்து எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட்டு நம்ம அத கிளீன் பண்ணணும். இதுல நெறைய இருக்கு. ஆராஸ் நம்ம சுத்தி ஒரு ஒளி வடிவம் இருக்கு. அந்த ஆராஸ் பத்தி நான் அடுத்த வீடியோல போடுறேன் நானு. ஒளி வடிவம் இருக்கு. அந்த ஒளி வடிவம் எவ்வளோ அளவு இருந்தா நமக்கு வந்து நல்லது. அதெல்லாம் எல்லாமே அடுத்த வீடியோல போடுறேன். அத கிளீன் பண்ணி, அதுக்கு தேவையான நம்ம எனர்ஜிய குடுக்கணும். எப்படி ஆராஸ இன்க்ரீஸ் பண்றது எல்லாமே போடுறேன். அத இன்க்ரீஸ் ஆராஸ் இன்க்ரீஸ் பண்ணணும். நம்ம உயிர் சக்திய இன்க்ரீஸ் பண்ணணும். ஆ அதுக்கப்புறம் நம்ம சக்ராஸ் இருக்கு. 7 சக்ராஸ் சொல்லுவோம்ல. அந்த 7 சக்ராஸ பத்தி நம்ம ஒவ்வொரு வீடியோல அடுத்து பார்ப்போம். நம்ம 7 சக்ராஸும் நம்ம உடம்போடையும் சரி, நம்ம மனதளவிலும் சரி, நம்ம லைஃப்லயும் சரி எல்லாத்துக்கும் தொடர்புடையது. அத எப்படி அந்த எல்லா சக்ராஸையும் நம்ம கிளீன் பண்ணி, அது அதில இருக்க நெகட்டிவ் எனர்ஜி எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு, அதுக்கு தேவையான பாசிட்டிவ் எனர்ஜி குடுத்து, அத எல்லாமே ஆக்டிவேட் பண்ணணும். அந்த சக்ராஸ் எல்லாமே நல்லபடியா ஆக்டிவேட் ஆகி நல்லா சுத்த ஆரம்பிச்சுச்சுன்னா, நம்ம லைஃப்ல எல்லாமே நல்லது நடக்க ஆரம்பிக்கும். உடம்பும் ஆரோக்கியமா இருக்கும். நம்ம ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சரியாகும். ஒவ்வொன்னா சரியாக ஆரம்பிக்கும். நம்ம கர்மாஸும் குறையும். அதே நேரத்தில நம்ம ஃபினான்சியல் ரீதியான ப்ராப்ளமும் ரிமூவ் ஆகி பணம் நமக்கு வர தொடங்கும். நமக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல பணம் வர தொடங்கும். நம்ம ஆசைப்பட்டது நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். நெனச்சோனே டக்குனு நமக்கு எல்லாமே கிடைக்க ஆரம்பிக்கும். நம்ம சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். எப்பேர்ப்பட்டவங்கனாலும் நம்மட்ட வந்து நல்ல விதமா நடந்துக்குவாங்க. அந்த மாரி இருக்கும். அது அது மாற்றம் தனித்தனி அப்படியே ஏற்படும். அது நீங்களே உணர்வீங்க. எல்லாமே நல்லது உங்க லைஃப்ல அடுத்தது ஒரு முன்னேற்றம், ஒரு சக்சஸ்ஃபுல்லான லைஃப் நல்லது நடக்க ஆரம்பிக்கும். ஆ குடும்பத்துக்குள்ளேயும் ஒரு ஒரு சமாதானம். ஏன்னா நீங்க இருக்கிற இடத்துல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். அன்பு, கருணை நிறைந்த ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து உங்க சுத்தி இருக்க உங்க சரௌண்டிங்ல வந்து பரவ ஆரம்பிக்கும். ஏன்னா நீங்க மெடிடேஷன் பண்ண அந்த லாரா லெவல் நல்ல இன்க்ரீஸ் ஆக உங்களுக்கு சுத்தி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பரவும். அப்போ உங்க கூட இருக்கவங்களும் ஒரு நல்ல விதமா உங்கள்ட்ட பழகிடுவாங்க. நல்ல விதமா மாறிடுவாங்க. அப்ப எல்லாமே உங்க லைஃப்ல எல்லாமே சரியா ஆரம்பிக்கும். அத நீங்க உணர்வீங்க. இப்ப இந்த பிராணிக் ஹீலிங் மெத்தட் வந்து நம்ம இதில சொல்லி தரோம் நம்ம. பிராணிக் ஹீலிங் பேசிக், அட்வான்ஸ் லெவல் எல்லாமே சொல்லி தரோம். இத கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே. கான்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. 500 தான் பேசிக், அட்வான்ஸ் 2க்குமே ₹500 தான் சார்ஜ் பண்ணுறோம். இது வீடியோ வந்து பார்க்குற எல்லாத்துக்கும் இந்த வீடியோ போய் சேராது. நீங்க பார்க்குறீங்கன்னா ஒரு அதிர்ஷ்டசாலி தான். அதே நேரத்தில இந்த வீடியோ பார்த்துட்டு இதில ஜாயின் பண்ண எல்லாருனாலையும்
கற்றுக்க முடியாது. ஏன்னா அந்த நம்மளோட தீய கர்மா வந்து கற்றுக்க விடாது. அப்போ இதை கற்றுக்க வரீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல காலம் பிறந்துருச்சு, நல்ல கர்மா வந்து உங்கள்கிட்ட இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ ஓகே, விருப்பம் இருந்தால் கற்றுக்குங்க. நம்ம வாட்ஸ்அப் நம்பரை காண்டாக்ட் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. ஆக நீங்கள் கற்றுக்கிறது மூலமாக உங்களையும் குணப்படுத்திக்கலாம், உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களையும் குணப்படுத்திக்கலாம். முடிஞ்சால் அடுத்த லெவலில் நீங்கள் மற்றவங்களையும் நீங்கள் குணப்படுத்தலாம். எல்லாமே இருக்குது. நன்றி, வணக்கம்.